என்பதை நாம் பிறந்த பின்னால அதை எக்ஸப்ட் பண்ணி வாழ்க்கையை போய்கொண்டிருக்கோம். எக்ஸப்ட் பண்ணாமல் இருப்பதற்கு எங்களுக்கு வேறு வழியே இல்லை. எக்ஸப்ட் பண்ணாமல் இருப்பதற்கு எங்களுக்கு வேறு வழியே இல்லை. இந்த யதார்த்தத்தை நாம் என்றாவது சிந்திக்கிறோம். எல்லா விஷயத்திலும் சாய்ஸ் இக்தியாரை தேடக்கூடிய நாம் இந்த விடயத்தில் நாம் அமைக்கப்பட்ட விடயத்தில் எங்களுக்கு எந்த தேர்வும் இல்லை. எங்களுக்கு எந்த சாய்ஸ், ஒரு சின்ன சாய்ஸ் கூட இல்ல. இறைவன் எங்களுக்கு அமைத்து தந்த முறையில் நம்ம வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இது வாழ்க்கையோட ஒரு முக்கியமான ஒரு யதார்த்தம். நாம வயது வந்து ஒரு 10, 12, 13, 14 வயதாகின்ற பொழுதுதான் நம்ம எங்களை பற்றி உணர ஆரம்பிக்கும். எங்களை பற்றிய அது வரைக்கும் கூட அந்த 10, 11 வயது வரைக்கும் கூட எங்களை பற்றிய நுழைஞ்ச எங்களுக்கு சரியாக இல்லை. அந்த வயதெல்லாம் தாண்டின பின்னால்தான் நம்ம உலகத்தை பற்றி நம்ம என்ன செய்யறோம், உணர ஆரம்பிக்கிறோம். நாம் சுவாசித்து தான் வாழ வேண்டும். அதே போல பாருங்க, நம்ம அல்லாஹ் தஆலா பிறக்க வச்சுக்கலாம். எப்படிப்பட்ட சூழல் இருந்தால் இவர்களால் வாழ முடியும் என்பதற்கு ஏற்ப அதற்கேற்ற மாதிரியான ஒரு உலகத்தில் அதற்கேற்ற மாதிரி ஒரு இரவு பகல், தாகம் பசி, அதே போல உறக்கம் விழிப்பு, வெயில், அதே மாதிரி குளிர் நேரம், இதெல்லாம் இறைவன் செட்டப்ல அமைத்திருக்கிறார். நம்ம அதில் வாழ்க்கை போய் அதில் எங்களுக்கு எந்த மாற்றம் செய்வதற்கும் எந்த விதமான யோசனையும் இல்லை, முடியவும் முடியாது. முதல் அம்சம் சரி, பிறந்து விட்டான். இது முதல் யதார்த்தம். நாங்க அடிக்கடி யோசிக்க வேண்டிய யதார்த்தம், குர்ஆன் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு யதார்த்தம். இதை யோசித்தா என்ன நடக்கும் சொல்லுவோம், மனிதன் இறைவனுக்கு கூடுதலாக அடிபணிவான், நெருங்கி போகும். யாரெல்லாம் முழு இஸ்தியார், ஆனா மனிதன் எப்படி செயல்படுறான்னு சொல்லுவோம், உலகமே தன்னை கையில் இருக்கிற மாதிரி தான் செயல்படுகிறான். ஆனா தன்னை தானே தீர்மானிக்கவில்லை என்ற உண்மையை மறந்து விடுகிறான். முதல் அம்சம். இரண்டாவது நீங்க வாங்க, சரி பிறந்த பின்னால் இந்த சாய்ஸ் பண்ற உரிமையெல்லாம் இறைவன் கொடுத்திருக்கிறான் என்று நாம் படிக்கிறோம். இதிலும் கூட அவன் நினைத்த எல்லா விருப்பங்களையும் அவனால் அடைந்து கொள்ள முடிவதில்லை. இது இரண்டாவது. அவன் இதிலும் கூட நம்ம முதலாவது ஒரு இலக்கை வைப்போம், யூகேக்கு போகணும், மிஸ் ஆகி சவுதிக்கு விளங்கினா ட்ரை பண்ணி தோல்வி, அது என்ன அவனுக்கு ஒரு தோல்வியாக போயிருக்கும். யாராவது தாங்கள் அடைகின்ற இலக்கு, தாங்கள் தேடுகின்ற இலக்கு எல்லாவற்றையும் இந்த உலகத்துல மனிதனாலுமே அடைய முடியுது. பெரும் பணம் செலவழிச்சு, கோடிக்கணக்காக பணம் செலவழிச்சு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அவன் முழு திறமையோடு அதை செயல்படுத்தி நஷ்டமடைகின்றவர்களை பாருங்க. அவனது திறமையிலோ அவனது ஆற்றலிலோ அவனது முயற்சியிலோ எந்த குறையும் இல்லை. ஆனால் நஷ்டம் அவனுக்குரிய தீர்வு, நஷ்டம் அவனுக்குரிய தீர்வு. அவன் வாழ்க்கையில கூட சிறந்த மனைவி, நல்ல மனைவி, ஒழுக்கமான மனைவி திருமணம் முடிச்சு, ஒழுக்கம் இல்லாத, சிறப்பு இல்லாத, பொறுமை இல்லாத ஒரு மனைவியாக அந்த மனைவி இருப்பதை எத்தனையோ பேர் வாழ்க்கை செய்வோம் பார்ப்போம். நம்ம எல்லா வகையிலும் ஒரு சிறந்த குழந்தையா வளர்க்கணும், எல்லா பயிற்சியும் கொடுத்து எல்லா விதமான ஆற்றலும் கொடுத்தும் தோல்வி நிலையை பார்க்கணும். இப்ப சமூக ரீதியாக எடுத்துக்கங்க, யோசிச்சு பாருங்க, நம்ம நினைத்த எல்லா விஷயங்களும் எங்க வாழ்க்கையில நடந்திருக்கிறதா? டார்கெட் பண்ணி இலக்கு வைக்காத சில விஷயங்கள் எங்க வாழ்க்கையில கிடைச்சிருக்கு. இலக்கு வைத்து டார்கெட் பண்ணி போன விஷயங்கள்ல நாம தோல்வி அடைந்திருக்கோம். இது நம்ம வாழ்க்கையில கண்டு கொண்டிருக்கக்கூடிய இரண்டாவது யதார்த்தம். இதை யோசிப்பவர்களும் இறைவனுக்கு நிறையவே என்ன செய்வார்கள், கட்டுப்படுவார்கள். இதை யோசிப்பவர்களும் இறைவனுக்கு நிறையவே கட்டுப்படுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஹலாவத்துல் ஈமான், ஈமானிய சுவை யார் காண்பது தெரியுமா? ஹத்தா யஅலம அன்னமா ஃபாதஹு லம் யகுன் லியுத்ரிகஹு வ மா அதரகஹு லம் யகுன் லியஃபூதஹு. தனக்கு கிடைத்தது தன்னை விட்டு தப்பி போக இருந்ததல்ல, தன்னை விட்டு தப்பி போனது எனக்கு கிடைக்க இருந்த ஒன்று அல்ல என்பதை உறுதியாக அறிகின்ற வரைக்கும் மனிதனால் ஈமானிய சுவையை கண்டுகொள்ள முடியும். கிடைச்சா அது நீங்க முயற்சியே எடுக்காது விட்டாலும் கிடைத்திருக்கும் நம்பணும். அதே போன்று தப்பி போனால் உயிரளவுக்கு முயற்சி எடுத்திருந்தாலும் கிடைத்திருக்காது நம்ப வேண்டும். அதுதான் மனிதனுக்கு ஈமானிய சுவையை ஏற்படுத்தும் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்ப இரண்டாவது கட்டம், இதையும் மனிதன் உணர மறுக்கிறான். சரி, பிறப்பை தான் தன்னால் தீர்மானிக்க முடியவில்லை, வாழ்க்கையுடைய நடைமுறைகளைத்தான் தன்னால் தீர்மானிக்க முடியவில்லை, தனது முடிவையாவது தீர்மானிக்கக்கூடிய சுதந்திரம் இருக்கணுமா இல்லையா? நான் இங்கேதான் மரணிக்க வேண்டும், இப்படித்தான் மரணிக்க வேண்டும், இந்த ஏஜில் தான் மரணிக்க வேண்டும், இந்த டார்கெட்டுக்கு பின்னால் தான் மரணிக்க வேண்டும், முடியுமா? அதுவும் இல்லை. அப்ப என்றும் கூட மனிதனது கையில் இல்லை, அந்த சுதந்திரம் மனிதன் கையில் இல்லை. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், ஒரு மனிதனுக்கு இறைவன் ஒரு இடத்தில் மரணத்தை எழுதிவிட்டால் அந்த இடத்தை நோக்கிய தேவையை அவனுக்கு ஏற்படுத்துவான். ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா அமெரிக்கால நியூயார்க் சிட்டியில இவர் மரணிக்க வேண்டும் என்று எழுதிட்டாங்க. கஷ்டப்பட்டு ஒரு வருடம் போராடி விசா எடுத்து டிக்கெட் எடுத்து போய் நியூயார்க்ல வந்துட்டோம். அதான் மனிதனுடைய விதி.
ஒரு இடத்தில் மரணத்தை எழுதினால் இறைவன் எப்படி வச்சுக்கிறான் தெரியுமா? அந்த இடத்துல போய் என்ன செய்யறான்? அவன் மரணிக்கின்ற அளவுக்கு இறைவனுக்கு தேவை ஏற்படுத்துவான். அவனுக்கு அங்கே அல்லாஹ் ஒரு தேவையை ஏற்படுத்தி விடுகிறான். நினைத்து பாருங்கள், மரணம் நம்ம நினைக்கிற நேரத்தில் வருது, எங்களால் தீர்மானிக்கவும் முடியவில்லை. அப்படி என்று சொன்னால் எல்லா வகையிலும் இந்த வாழ்க்கையில் ஒரு யதார்த்தத்தை நீங்க தனிமையில உணர்வு, தனிமையில உணர்ந்து போற ஆதிமுள்ளதா இன்பங்களை எல்லாம் துடை தெரியக்கூடிய ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா? இன்பங்களை எல்லாம் துடை தெரியக்கூடிய ஏன் சொன்னாங்க சொல்லுவோம்? மனிதன் எப்படியோ இலக்கு வச்சிருக்கிறான், ஆனா அடுத்த செகண்ட் செஞ்சிடும், அது போயிடும், அது அப்படியே இல்லாம போயிடும். அதனாலதான் ஆதிமுள்ளதா, அதாவது இன்பங்களை எல்லாம் துடை தெரியக்கூடிய ஒன்று. நினைச்சு பாருங்க, இந்த வாழ்க்கை இறைவன் தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்குது, அதை இறைவன் எங்களுக்கு அடிக்கடி இந்த மரணத்தை ஞாபகப்படுத்தாத வண்ணம் எங்களை ப்ரோக்ராம் பண்ணிக்கிறான். இல்லைன்னா நம்ம வாழ்ந்து கொள்ள மாட்டோம். ஒரு நாளைக்கு இந்த மனிதன் செய்ய வேண்டிய வேலையிலேயே மிக முக்கியமான வேலை என்ன சொல்லுங்க? மூச்சு எடுக்கிறது. ஆனா யாரா யோசிச்சு இருக்கிற இல்லவே ஏன் இயற்கையா மூச்சு எடுத்து, ஆனா நல்லா முறையில நீங்க வழங்குங்க. எப்ப அந்த வீசி வருதோ அப்பதான் என்ன செய்யறோம்? மூச்சுடைய பெருமதி என்ன செய்யறோம்? உணர்வு. அது முக்கியம் என்னது சொல்லுங்க? ஒரு நாளைக்கு ஒருவன் 60 முறை மூச்சு இழுத்தால் தான் உயிர் வாழ முடியும் என்று ஒரு விதியை இறைவன் ஏற்படுத்தி இருந்தார். நிறைய பேர் சுபருக்கு நேரத்தோட எழுதிடுவாங்க, சுபருக்கு நேரத்தோட எழுதிடுவாங்க. எழுப்பின உடனே முதல் வேலையா 60 முறை மூச்சு எடுக்கிறதா நடக்கும். 60 முறை. ஏன்? வாழ்க்கையில டோட்டல் பெருமதியை மல்லாத வச்சு. ஆனால் அதை எப்படி எங்களுக்கு தரப்பட்டு தெரியுமா? யுல்ஹபூன தஸ்பீஹ கமா உல்ஹிமு அன்-நஃபஸ். இந்த உலகத்தில் மூச்செடுப்பது அவர்களுக்கு எப்படி உள்ளத்திலே இறைவன் புரோகிராம் பண்ணி இருக்கிறானோ அதே போன்று சொர்க்கத்தில் அவர்களுக்கு தஸ்பீஹ் செய்வது இயற்கையாக்கப்பட்டிருக்கும். தெரியாமலே சுப்ஹானல்லாஹ் வந்து கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமா உல்ஹிமு அன்-நஃபஸ். இந்த உலகத்துல நஃபஸ் மூச்செடுப்பது எங்களுக்கு என்ன செஞ்சுக்குது? அப்படி ஆக்கப்பட்டிருக்கிறது. அதனால விளங்குறதே இல்லை, நம்மளுக்கு விளங்குவதே கிடையாது. பொறையேறன்னு சொல்லுவோமே, அது என்ன? சாப்பாடோட அப்படி மாறுறது கூட எங்களுக்கு இயற்கையா என்ன செஞ்சிருக்குது? அது ஆகப்பட்டிருக்கிறது, செயற்கையா எதுவும் வைக்கல. ஆனால் இந்த வாழ்க்கையை நீங்க தனிமையில கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டலும் இறைவனை கையில வழங்குவீங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, நீங்க வாழணுமா இல்லையா? நான் நீங்க வாழணும், அதற்காக வேண்டி அதை கொஞ்சம் மறக்கடிக்க. மரணம் சம்பந்தமா ஒரு மணி நேரம் நீங்க பயான் கேட்டீங்கன்னு சொன்னா, மரணம் சம்பந்தமா ஒரு மணி நேரம் பயான் கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு அரை மணி நேரத்துக்கு என்ன செய்யுது? இந்த மௌத்து பற்றிய சிந்தனை எங்களை வாழ்க்கையில ஒரு இன்பத்தை இல்லாம கஷ்டத்தை கொடுக்கிறது. அதுக்கு என்ன செஞ்சது? அந்த மரணம் எங்களை விட்டு தூரமாகிறது. அந்த சிந்தனையை நாம் செய்யலாம். அந்த சிந்தனையை இறைவன் எங்கள் மனதிலே அப்படி பதிய வைத்திருக்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த யதார்த்தத்தை யார் உணர்கிறார்கள்? வாழ்க்கையுடைய இந்த உண்மை நிலை யார் உண்மையாக புரிகிறார்? இது உண்மை, எல்லாருக்கும் தெரியும். இதுதான் உண்மை என்பது எல்லாருக்கும் தெரியும். பெரிய பயானெல்லாம் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கண் முன்னால எல்லா விஷயங்களையும் நம்ம காணுகிறோம். ஆனால் இந்த யதார்த்தத்தை யார் யதார்த்தமாக வழங்கி வாழ்கிறார்களோ அவர்கள் இந்த உலக முயற்சியில் ஒரு அளவாக ஈடுபடுவார்கள். இந்த உலக முயற்சியில் ஒரு அளவாக ஈடுபடுவார்கள். சேர்க்கின்ற பணத்தில் அவர்களுடைய செலவினங்கள் முறையாக இருக்கும். தேடுகின்ற வழிகளில் ஹலால் ஹராம் அவர்கள் பேணுவார்கள். அதை அனுபவிக்கின்ற முறைகளில் அவர்களுக்கு தெரியும். இதெல்லாம் டோட்டலி அவர்களால் இல்லாம போகும். முடிந்தால் சில பேர் எங்களுக்கு தலைகீழ அளவுக்கு மாற்றி தரும். எல்லா முழுமையான பொருட்களும் இறைவனது கையில இருக்கிறது என்று நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி புரிந்து கொண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபித்தோழர்களும் இவைகளை நிறையவே புரிந்து வைத்திருந்தார்கள். ஆனால் சிலரது வாழ்க்கையில் இந்த யதார்த்தம் கூடுதலான தாக்கத்தை செலுத்தியது. அப்படி தாக்கம் செலுத்தப்பட்ட நபித்தோழர்கள் ஒருவர் தான் அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. அவர் மாத்திரமல்ல, நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த தாக்கம் முழுமையாக, அதாவது உள்ளத்துல அப்படியே போய் பறிச்சு. மற்ற நபித்தோழர்கள் வருவாங்க போவாங்க, அப்படி அந்த கவலைகள் அவர்களுக்கு இருந்து கொண்டு எல்லாம் இருந்தது. அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேறொரு ஸ்பெஷாலிட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கண்டார். அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனால வாழ்க்கையில் ஷார்ட் விஷயம், சின்ன விஷயத்தை நம்ம படித்து விட்டு நாங்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யதார்த்தத்தை நம்ம மறக்க கூடாது. நாம மறக்கிறோம். நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? அந்த யதார்த்தத்தை முழுமையாக மறந்து விடுவோம். இதுதான் உண்மையிலே வாழ்க்கை. என்னதான் சொல்லிட்டாலும், நம்ம என்னதான் வசதியாக வாழ்ந்து விட்டாலும், என்னதான் சந்தோஷமா இருந்து விட்டாலும் என்று நினைச்சு பாருங்க. முடிவை நினைத்து பாருங்கள். எங்களது ஆரம்பத்தை நினைத்து பாருங்கள். போய்கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில் உள்ள யதார்த்த மாற்றங்கள் நினைச்சு பாருங்க. இதை வச்சு வாழ வாழன்னு சொல்லல, சம்பாதிக்க வாழன்னு சொல்லல. உழைங்க, சம்பாதிங்க, தேடுங்க, குடும்பங்களை சந்தோஷமா இருங்க. ஆனால்
கையில் உள்ளதை விட இறைவன் வாக்களித்தவைகளில் ஆசையோடு இருக்கிறது. கையில உள்ளதை விட இறைவன் வாக்களித்தவைகளில் ஆசையோடு இருக்கிறது. அதான் யுக்மினூன பில் கைப். அவர் அந்த முன்னுக்காக உள்ளதை விட அவர் நம்பிக்கையில கூட இருக்கு சொல்லுவாங்க. யுக்மினூன பில் கைப், மறைவான விஷயங்களை இவர்கள் ஈமான் கொள்வாங்க. சொல்லுங்க முன்னெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு இறைவன் வாக்களித்திருக்கிறாரோ அதில் அவருடைய நம்பிக்கை இருக்கு. அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய சில ஸ்பெஷாலிட்டிகளை கண்டார். அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு நம்ம எப்படி வழங்கி வச்சிருக்கோம் தெரியுமா? பலகீனமான ஒரு சஹாபி, லஈஃப். யா அபூதர் இன்னி அராக லஈஃபா. அபூதரே, நான் உங்களை பலகீனமான ஒருவராக காண்கிறேன். பலகீனமான ஒரு நபித்தோழர். அப்படின்னா பலகீனமானவனே முதல்ல என்ன வரும்? இந்த வேலை வெட்டி செய்யலாது, ஒரு சோழியை பார்க்கிறார், அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் உள்ளவர் மாதிரி. ஆனால் அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று பலமான ஒரு நபித்தோழர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று வீரமான, பலமான, ஸ்ட்ராங்கான ஒரு நபித்தோழர். எந்த விஷயத்தையும் கட்டும் தைரியமாக பேஸ் பண்ணக்கூடிய ஒரு நபித்தோழர். எதாக இருந்தாலும் முன்னேறி இருந்து பேஸ் பண்ணக்கூடிய ஒரு நபித்தோழர். ஆனால் அவர் பலகீனமாக இருந்த எது தெரியுமா? ஏழைகள் பக்கமும் அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் பக்கமோட உள்ள நிறைய இறங்கி போயிருக்கு. தீர்ப்பு வந்தா அழுதவர்களுக்கு சார்ந்த தீர்ப்பு சொல்லிடுவார். அவர் உள்ளத்தில் உள்ள பலகீனம் என்னன்னு சொன்னா, யாராவது அழுத்தாங்க இல்லை, வேதனை பண்ணாங்க, அவர் உள்ள என்ன செய்ய தெரியுமா? அந்த அழுதவருடைய மனநிலையில தான் என்ன செய்யும்? அது அந்த பக்க நியாயத்தை பார்க்கும். ஏழை, வறுமை, கஷ்டம், இந்த பக்கத்துல நியாயங்களை கூடுதலா பார்க்கும். நீதிபதியை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய வறுமையில விழுந்து அவருக்கு சார்பா தீர்ப்பு சொல்லவும் கூடாது. பணக்காரனுடைய கடும் தன்மையில விளங்கி அவனுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லவும் கூடாது. நீதிபதிகள் மிக முக்கியமான செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையச்சத்தை வைத்து மாத்திரம் பொறுப்புகளை கொடுக்கவில்லை. தகுதிகளை பார்த்தா பொறுப்பு கொடுத்த ஒருவர் நம்பிக்கையாளர், மிகவுமே நம்பிக்கையாளர். ஆனா ஒரு போனை கூட தூக்க மாட்டாருன்னா நம்ம ஹாப்பியாக நம்பிக்கையாளர், நல்ல தப்புவா உள்ளவர். ஒரு சாதாரண போன கையால தூக்கிக்கல மாட்டார். நீங்க நம்பிக்கையாளர், பரவாயில்ல, ஹாப்பியாக இருக்கீங்கன்னா அந்த ஹாப்பியாக என்னதுக்காக உண்மையா? அதனாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நீங்கள் நியமிங்கள் அந்த பெண்மணி சொன்ன நேரத்தில் எப்படி சொன்னா, கவியுல் தம்பி, நம்பிக்கையாளர், சக்தி உள்ளவர். ரெண்டு இருக்கும். ஒருவர் நல்ல நம்பிக்கையாளர், ஆனா இந்த லாஸ்ட் பக்கம் என்ன செய்யறது? கொண்டு போகவே முடியாத அவர் கடையில இருக்குமா? வைக்கவே நான் அது ஒவ்வொருடையது. அந்த அந்த மாதிரி அபூதர் அல்-கிஃபாரி மிகவும் நம்பிக்கையாளர், மிகவும் பலசாலி. ஆனால் தீர்ப்பு விஷயங்கள் அவர் இலக்க குணம் என்ன செய்யும்? அதிகமாக. இவர் ஆரம்ப காலத்தில் கிஃபார் கோத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு மத்தியில் ஃபேமஸாக இருந்தது எதுல? கொள்ளையடிகள். ஹாஜிகளை க்ரோஸ் பண்ணி கொள்ளையடிச்சு அதுல என்ன செஞ்சாங்க? ஒரு பிரபலியமானவர்களாக இருந்தாங்க. யாரு? இந்த கிஃபார் கோத்திரம். மின் கிஃபார் லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு அவர் ஃபேமஸா இருந்த ஒரு கோத்திரம். அல்லாஹ் மன்னிக்காமல் இருக்கட்டும் என்று வார்த்தை, அரபு வார்த்தைகள் சொன்னார். அந்த கோத்திரத்தை அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு ஒரு சகோதரர் உனைஸ். இப்படி ஒரு சகோதரர், இப்படி எல்லாம் அந்த மூன்று பேரும், அதாவது அவருடைய தாய், சகோதரர், அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த மூன்று பேர் என்ன செய்யறாங்கன்னா, கேள்விப்படுகிறது மக்காவில் ஒருவர் இஸ்லாத்தை போதிக்கிறார், ஒரு விஷயத்தை ஒரு போதிக்கிறார், கடவுளை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்றார், வேற யாரும் வணங்க கூடாதுன்னு சொல்றாரு. என்ன செய்தி என்று பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? அனுப்புறாங்க. இந்த செய்தி கிடைப்பதற்கு முன்னாலேயே இவரது சகோதரர், இந்த உனைஸ் என்ற சகோதரர், ஒரே இறைவனை மாத்திரம் தான் வணங்குவார், சிலைகளை வணங்க மாட்டார். ஜாகிலிய காலத்தில் இஸ்லாத்தில் இருந்தவர்கள் ஒரு பட்டியல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னாலேயே இஸ்லாத்தில் இருந்தவர்கள் ஒரு பட்டியல் புகாரி முஸ்லிம்ல நிறைய பார்க்கலாம். அது மாதிரி ஒரு வரலை வந்திருக்கிறார். ஆனா இப்ப நம்ம இந்த கருத்திலேயே ஒருவர் பிரச்சாரம் செய்கிறார் என்று கேள்விப்பட்டவங்க அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புறா, நீங்க போய் பாருங்க, நாங்க இங்க இருக்கிறோம், நீங்க போய் பாருங்க. ஒரு பதுக்கள் மாதிரி ஒவ்வொரு ஏரியாக்கள போய் வாழ்றவங்க. அப்ப அவங்க அந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டா மக்காவுக்குள்ள போறாங்க. எப்ப இது ரசூலுல்லாஹ் ரகசியமாக பிரச்சாரம் செய்யறாங்களே தாருல் அர்கம்ல, அந்த காலகட்டத்தில் அங்க போறார் மக்காவுக்கு. போனா மக்கள் எல்லாம் எனது இருந்து ஒருவரை அதாவது நகைச்சுவையாக கிண்டலாக பேசிக் கொண்டிருக்கிறாங்க மக்கள். அந்த நேரத்தில் இவர் கவனமாக போய் ஒருவர் கேட்கிறாரு, இந்த முஹம்மத் என்ற ஒருவர் இங்க இருக்கிறாராமே, அவ்வளவுதான் கேட்டார். அடி என்று சொன்னா அந்த மாதிரி அடி விடு. அவர் சொல்றார், கன்னி நுசுப், நான் எப்படியாவது, அதாவது
அந்த பழி கொடுக்கப்படுகின்ற அந்த கல்விக்குமே அது மாதிரி அடி ரத்தம் துவைக்கப்பட்டு விட்டேன், மயங்கி விழுந்துச்சு. விளைந்தா அந்த அளவுக்கு உடனே இவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, கேட்டெல்லாம் சரி வராதுன்னு சொல்லி கௌபத்துல்லாக்குள்ள, அதாவது மக்காவுடைய எல்லைக்குள்ள போய் உடஞ்சி ஒளிஞ்சு வாழ ஆரம்பிச்சாரு. இப்படியோ கண்டுபிடிக்கணும் என்பதற்காக உள்ள நுழைஞ்சாங்க. உள்ளே நுழைந்திருந்து கௌபத்துல்லாக்குள்ள ஆங்காங்க அந்த ஏரியால மறைஞ்சு 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 என்ன செய்யறாங்க, அவர்கள் கொஞ்சம் காலத்தை விட்டாங்க. எதுவரை தெரியுமா? 1 மாத காலம் மறைந்து அடிபட்ட உடனே ஓரவர் தான் பலகீனமான, ஆனா அவர் அங்க நிக்கிறார் 1 மாத காலம். இப்ப இந்த மாதிரி நேரத்தில் ஒரு முறை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரும் ஒரு குறிப்பிட்ட நாள் என்ன செய்யறாங்க, பௌர்ணமி நாளா இருக்கும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அதாவது கௌபத்துல்லாஹ்ல வராங்க, என்ட்ராங்க. அப்ப என்ட்ரு ஆகின உடனே அப்ப இவர் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சவுண்ட் கேட்டு சொன்னாங்க. யாருன்னு கேட்டாங்க. இவர் முன்னால வரவர்கள் யாரும் தெரியாது, 2 பேரும் யாரும் தெரியாது. நீங்க யாரும் தெரியாது. அப்ப முதலாவது அஸ்ஸலாமு அலைக்கும். அப்ப இவர் சொல்றாரு, நான் தான், அதாவது ஆனா அவ்வளவு மன் ஹய்யா பி தஹியத்தில் இஸ்லாம், முதலாவது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னவன் இஸ்லாத்தின் நான் தான். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு முதலாவது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னது நான் தான். அபூதர் கிஃபாரி வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னார். அவர்தான் இஸ்லாத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் வார்த்தை சொன்னது. இது ஆதாரப்பூர்வமான செய்தி. அப்ப இந்த வார்த்தை சொன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலே சொல்லிட்டு, நீ யார் கேட்கிறாங்க, கிஃபார் லா கஃபரல்லாஹு லனா ரசூல் சொல்லிட்ட பின்னால, நீ கிஃபார் கோத்திரத்தில் பாருங்களா அப்படின்னு கேட்ட பின்னால், எவ்வளவு காலமா நீ இங்கே இருக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. முன்பு நான் வந்து எனக்கு ஒரு மாதமாக இந்த இடத்துல இருக்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் இஸ்லாத்துடைய விஷயங்களை எல்லாம் அறிந்து தான் ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் தெரிந்து கொண்ட பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப அவர் சொல்லி, எப்படி எவ்வளவு காலம், எப்படி உங்களுக்கு இந்த கௌபத்துல்லாஹ்ல காலம் போச்சு? நான் ஜம்சம் நீரை குடித்துதான் இந்த 1 மாத காலம் இதுக்குள்ள இருந்தேன். இந்த 1 மாத காலம் அந்த பொறுமையோடு இருக்கக்கூடிய ஒரு உள்ள தைரியம், ஒரு உள்ள பலம் அவர்கிட்ட இருந்துச்சு. அதோடு தான் நான் இருந்தேன் அப்படின்னா. அவருக்கு பின்னால் 1 மாத காலத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இங்கிருந்து போய்விடுங்க, இங்கிருந்து நீங்க போங்க, உங்களோட ஏரியா போயிருக்கு. எனக்கு நான் மதீனா என்ற ஒரு இடம் எனக்கு காட்டப்பட்டிருக்கு. நாங்க என்ன செய்வோம், ஆரம்ப காலத்தில் சொல்வது காட்டப்பட்டிருக்கு. நான் அங்க போகணும், அங்க போனா அவங்களுக்கு செய்தி வரும். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, என்னோடு வந்து அடைந்து கொள்ளுங்கள் அப்படின்றாங்க. அப்ப அபூதர் சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த இஸ்லாத்தை பகிரங்கமாக கௌபத்துல்லாவுக்கு முன்னால சொல்லணும், அனுமதி தருவீங்களா? எப்படி எவ்வளவு ஒரு தைரியம், ஒரு பலம் அவருக்கு இருந்திருக்கும். கேட்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி, ஆனால் அவரை ஆசைப்படுறாங்க இஸ்லாத்தை பகிரங்கமா சொல்லணும். போனாரு, குறைஷிகளை அழைச்சாரு. நான் வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அப்படின்னு சொல்லினது. அந்த கலிமாவை செய்றாங்க, பப்ளிக்கா செய்றாங்க, சொல்றாங்க. சொல்லி கொஞ்ச நேரத்திலே அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சூழ வந்து அடிச்சு, முழு சமூகமும் சேர்த்து அடிச்சு மயங்கி விழுந்துட்டாங்க. ரத்தம் படி. 2வது நான் மறுபடியும் போறேன். பப்ளிக்கா கௌபத்துல்லாஹ் முதல்ல அவ்வளவு மன் ஜஹர பில் இஸ்லாம் சொல்றாங்க. இஸ்லாத்தை பப்ளிக்காக சொன்னவர்கள் ஒரு ஆள் சொல்றாங்க. அதே மாதிரி கலிமாவை சொல்றாரு. அதே மாதிரி என்ன செய்யறாரு, அடிபடுறாரு. எதிரிய ஃபேஸ் பண்ணி முடிச்சுட்டா நாங்க, அதாவது அடிபட்டோம் அடிபடலை, எதிரிய ஃபேஸ் பண்ணி முடிச்சுட்டா உள்ளத்துல தைரியம் வந்து, உள்ளத்துல தைரியம் அது வளர்ந்தார். 2வது முறை அப்படியே செய்யறாரு. 2வது முறை தாக்கப்படுறாரு. 3வது முறை அப்படி செய்யறாரு. 3வது முறையை தாக்கப்படுறாரு. இந்த 3 முறை எப்படி காப்பாற்றப்பட்டாங்க தெரியுமா? ஒன்றிப்பாங்க. எப்படி காப்பாத்தாங்க தெரியுமா? கொஞ்சம் பேர் வந்தாங்க, நிறுத்துங்க, நீங்க போற ரூட்ல தான் எங்களோட கோத்திரம் இருக்குது, நீங்க போற ரூட்ல தான் உங்களுக்கு கோத்திரம் இருக்குது, கடைசியில உங்களுக்கு சமாதானமாக அந்த ரோட்டை என்ன செய்ய முடியாது, தாண்ட முடியாது சொல்லிட்டே செஞ்சாங்க. நிறுத்தினாங்க 3 முறை. இதற்கு பின்னால் மக்காவை விட்டு அவர் என்ன செய்யறாரு, இவ்வளவு போராட்டங்களுக்கு பின்னால போறாரு. தன் சகோதரத்திலிருந்து அந்த தாய்த்தை சொல்றாரு, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் அப்படின்றார். அப்ப அதுக்கு சகோதரர் சொல்றாரு, நீ தம்பி, நீங்க ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தை புறக்கணிக்க எனக்கு என்ன இருக்கிறது? அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இவங்க 2 பேரும் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தை புறக்கணிக்க எனக்கு என்ன இருக்கிறது? அவருடைய தாய் என்ன செய்தார், அபூதர் கிஃபாரி உமைஸுடைய தாய்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் அவருடைய இஸ்லாத்துடைய ஆரம்பம். இந்த இஸ்லாத்துக்கு பின்னால அபூதர் கிஃபாரி மதீனாவில் நபி அவர்களோடு வந்து இணைந்து கொள்கிறார். மதீனாவில் நபி அவர்களோடு வந்து இணைந்து கொள்கிறார். என்றைக்கு இஸ்லாத்திற்குள் அவர் நுழைந்தார், வாழ்க்கையில யதார்த்தத்தை எவ்வளவு புரிஞ்சிருப்பாங்க. இப்படி ஒரு தைரியமான ஒரு மனிதன் என்றைக்கு இஸ்லாத்துக்குள் நுழைந்தாரோ, அபூதர் கிஃபாரி ஒரு ஸ்பெஷல் என்ன சொல்லுவோம்,
என்ன கஷ்டமான வேலையா அவருடைய சக்தி அவருக்கு கொடுத்த நம்பிக்கை என்ன கஷ்டமான வேலையா எவ்வளவு சிரமமான வேலையாக இருந்தாலும் தனியே பேசுவது. இன்னொரு ஆள்ல உதவியை நாட மாட்டாங்க. நாடாத மட்டுமல்ல, உதவியை நாடாதவங்கள ரெண்டு வகையானவங்க இருக்கிறாங்க. கொஞ்சமாவது உதவி செய்யலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நொந்துட்டு போறவங்க இருக்கிறான். ஆனா உதவி எதிர்பார்த்தா யாருடைய உதவியை எதிர்பார்க்கலாம் சொல்லுவாரு. ஆனா அந்த உதவியை எதிர்பார்க்கிற தன்மையை வெளிக்காட்டுவாரு. இவ்வளவு நான் இருந்தீங்க யாருக்கு எதிர்பார்த்தா அப்படின்னு ஒரு வாசல் அவங்க எதிர்பார்த்தாங்க அர்த்தம். அந்த வார்த்தையை வரவே சிம்பிளா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆளாக அபூதர் இருப்பாரு. தண்ட வேலை இன்னும் பார்க்கலையே கவலைப்பட மாட்டார். சிந்தனை இல்லை, அவரோட மனசுல அது பதிவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழராக அபூதர் இருப்பாரு அவங்க இருந்திருக்கிறார். அதனால நம்ம என்ன வளர்க்கணும்னு சொன்னால், அபூதர் கிஃபாரி வாழ்க்கையில் இந்த மாதிரியான சில முக்கியமான தகுதிகளை நீங்க பார்க்கலாம். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் வந்த பின்னால நான் சொன்னேன் அவரோட வேலையை தனி அவரோட பாட்டை பார்த்து இருப்பார்கள். மிகவும் பற்றுள்ள மனிதராக மாறிட்டார். வாழ்க்கையை புறக்கணிக்கிற அளவுக்கு அவர் மாறிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் அடையாளம் கண்டார். இவருடைய மனசில் எதையும் ஏற்றுக்கொள்வார். முழு பொருளாதாரத்தை விட்டு அகல சொன்னாலும் இவர் அகழுவார். அந்த மனம் எல்லாத்தையும் அறிவிக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்காக மக்காவில் இருந்து கொண்டே அர்ப்பணம் செய்த ஒரு நபித்தோழர். ஆனா இந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பஹ்ரைனிலிருந்து அபூ உபைத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு கனிமத்தை அந்த சொத்துக்களை எல்லாம் கொண்டு வச்ச உடனே நபியர்கள் சுபஹ் தொழுகை புறணை செய்ய அதை பங்கிட்டார். சுபஹ் தொழுகை பின்னால பங்கிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கிற நேரத்திலே நபித்தோழர் பார்த்து கேட்டாங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. பார்த்து கேட்டாங்க, காரணக்கும் அலிக்கும் குதுமா அபூ உபைதா, அபூ உபைதா வந்தது எல்லாருக்கும் தெரியும் போல என்ன சொன்னாங்க. ஏன்னா அவ்வளவு பணத்தினால சிரிச்சாங்க நபித்தோழர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அள்ளி அள்ளி கொடுத்தாங்களா? அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் அப்பாஸ் இல்லாம வந்தாங்க. அப்ப அவர் எடுக்க சொன்னாங்க. அப்பாஸ் என்ன செஞ்சாருன்னா தண்ட ஆடை விரிச்சாரு. விரிச்சு முழுமையான எந்த அளவுக்கு பணத்தை போட ஏழுமோ அவ்வளவு போட்டாரு. அவரால் தூக்க முடியும். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தூதரே அஹ்மில் குவாலி, கொஞ்சம் தூக்கி விடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னா இல்ல எனக்கு ஏலாது. உடனே ரசூல் பக்கத்துல உள்ளவரை பார்த்து நீங்களா தூக்க கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தூக்க கூடாது. அப்ப தூக்கி விடுற அளவுக்கு அந்த பணத்தை நினைச்சாரு. அவர் சுமந்தாரு. கடைசியில கொஞ்சம் விழுந்துச்சு, எடுத்து போனாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மறைவரை ஹத்தா தவாரா மறைவரை பார்த்துக்கிட்டே இருந்தார். என்னது மின் ஹெர்சி, அவருடைய ஆர்வத்தை பார்த்து எந்த அளவுக்கு ஆர்வப்பட்டார். ஆனா ரசூலுல்லாஹ் கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கிடைக்கிற உரிமை உள்ள பணம் அவர் எடுத்தார். ரசூலுல்லாஹ் தடை செய்யல. அதே நேரத்தில் மற்ற ஆர்வத்தை பார்த்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆர்வம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆர்வம் தெரியும். அபூபக்கர் என்ன சொன்னார், நான் அல்லாஹ்வின் தூதரை தவிர வீட்டுல யாரையும் வைத்து விட்டு வரவில்லை. உமர் ரலியல்லாஹு போட்டி கொடுத்தா நினைச்சாங்க. ஆனா அவரால் அரவாசியா செஞ்சது கொண்டு வர முடிந்தது. இப்படி ஒரு மனநிலைக்கு மாற்றமானது. ஆனால் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு மனநிலை ரசூலுல்லாஹ் எப்படி கண்டாங்கன்னா, இவர் உலகத்தை விட சொன்னா இந்த செக்க விட சொன்ன பொருளாதாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பங்குறாங்க. சொன்னாங்க ஒரு தீனார் திரும்ப வச்சுக்குவாங்க வீட்டுக்கு வச்சுக்குவாங்க. இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலை. அப்ப இந்த நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு முறை இரவு நேரம் ரசூலுல்லாஹ் தனிமையில போயிட்டு அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு விருப்பம் என்னன்னா, நபியர்கள் எங்கெல்லாம் போனாங்களோ அவர் பின்னால போவாங்க. அது அபூதர் கிஃபாரி போற நேரத்தில் அபூதர் பின்னால போறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தத்தை கேட்டு அபூதர் தான் கேட்டாங்க. பின்னா சத்தம் கேக்குது, அபூதர் கிஃபாரி ஆம் அல்லாஹ்வின் தூதரே. அபூதரை பார்த்து சொன்னாங்க, யாராவது இருக்கிறாங்களான்னு பாருங்க. அபூதர் கிஃபாரி அப்படி பார்த்தேன், யாருமே இல்லை. கிட்ட வச்சு சொன்னாங்க, அபூதரே எனக்கு உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்தாலும், உஹது மலை அளவுக்கு எனக்கு தங்கம் இருந்தாலும் நான் அடுத்த நாள் என் கடனுக்கு வைத்துக் கொண்டிருக்கின்ற பணத்தை தவிர வேறு எதிலும் என்னிடத்தில் இருப்பதை நான் விரும்புவதில்லை. அத்தனையும் நான் தர்மம் செய்து விடுவேன் அபூதரே சொன்னாங்க. ஏன் அபூதர் சொன்னாங்க? கட்டாயம் இல்லை, அது கட்டாயம் இல்லை. ஆனா அபூதர் அவரோட மனமான ரசூலுல்லாஹ் சொன்னார். இதனால் அவர் பிற்காலத்து பெரிய ஒரு சோதனை, பிற்காலத்து மிகப்பெரிய ஒரு சோதனை. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், மனதை பாய்ச்சிட்டார். ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு வசியத் மாதிரி சொல்லிட்டாங்க, என்ன செஞ்சாங்க அதை பதிவு செய்து கொண்டாங்க. இந்த அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் நெருக்கமாக எல்லா இடத்திலும். ஒரு முறை தபூக் யுத்தம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய, அதாவது மிகவும் அந்த மதீனாவில் உள்ள மிகவும் ஒரு சூடான காலப்பகுதியில் நடந்த ஒரு யுத்தம் உங்களுக்கு தெரியும். யுத்தம் நடைபெறல, அந்த சூடான காலப்பகுதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பேர் செஞ்சாங்க. அந்த 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 சூடான காலப்பகுதியில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுத்தத்துக்கு வேற சொல்லி
இதுல உள்ள கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நபித்தோழர் என்ன செய்யல பிந்தினாங்க செய்தி நீங்க படிச்சிருக்கீங்க. ஒரு மாதம் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 நாட்கள் பேசாம இருந்தாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் நிறைய நபித்தோழர்கள் ரெடியாகி போய்கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதாவது ஒரு 600-700 கிலோமீட்டருக்கு தூரத்தை போய்கொண்டிருக்கிறாங்க. தூரத்துல போறாங்கன்னா எனக்கு செய்தி வரும், இன்னொரு வரல, அல்லாஹ்வின் தூதரே இவர் வரல. அதாவது முனாஃபிக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கக்கூடிய அடையாளமான யுத்தம் இருக்குது. இன்னார் வரலன்னு சொல்லிக்கிட்டே போனாங்க. அப்படி சொல்லப்பட்டதில் அபூதர் அல்-கிஃபாரி வரல அப்படின்னு. அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு வரல. அபூதர் அல்-கிஃபாரி நான் ஏற்கனவே சொன்னேன், தானும் தந்த பாடம் இருப்பார். ஆனா சக்தி உள்ள ஒரு மனிதனாக இருந்தார். உலகத்தை எதற்காகவும் புறக்கணிக்க தயாராக இருந்தார். ஆனா அபூதர் அல்-கிஃபாரி வரல. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாகவே இருந்தார். கொஞ்ச நேரம் நபி அவங்க உடம்புல டென்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தூரத்துல ஒரு மனிதர் வருகின்ற போது ஒரு காட்சி தெரிவிடுது. அல்லாஹ்வின் தூதர் ஒரு ஆள் வாராரு அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கும் அபா ரலியல்லாஹு அன்ஹு, அபூதர்ராக இருக்கலாம் அப்படின்னா. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அவ்வளவு நம்பிக்கையோடு சொன்னாங்க? அபூதர்ராக இருக்க ரசூல் ஸல்லல்லாஹு அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கல. அபூதர் வராமல் இருக்கவே மாட்டாங்க. கும் அபூதர்ராக என்ன செய்யலாம், இருக்கலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தால் அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகம் இல்லை, தன்னந்தனியாக அதாவது இந்த பொருட்கள், ஆயுதங்கள், உணவுகள் எல்லாம் சுமந்து நடந்து தனித்தனியா அவர் எல்லாரோட சேர்ந்து வந்தார். வார வழியில ஒட்டகம் என்ன செஞ்சுட்டு அதாவது கீழே விழுந்துச்சு. அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் பார்த்தாரு, சரி வரல. அவராகவே எல்லா பொருட்களையும் என்ன செஞ்சாரு, தலையில ஏற்றிட்டு வந்தார். யாருக்கும் உதவி இல்லை, யாருக்கும் ஏற்றி விடுன்னு சொல்லல, அதை பத்தி யோசிக்கல, ஒரு மெசேஜ் கொடுக்கல. அவருடைய நிலைமை என்னன்னா, நானும் எனது பாடுன்னு அவர் இருப்பார். அதோட சம்பந்தப்படுத்தி அத்தனையும் சுமந்து கொண்டு தன்னந்தனியா நடந்து வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் தான் என்று கன்ஃபார்மாக தெரிந்தவர்கள் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு தஆலா, அபூதருக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாக. யம்ஷி வஹ்தஹு வ யமூது வஹ்தஹு வ யுபஅத் வஹ்தஹு, தனியாகவே நடப்பார், தனியாகவே மரணிப்பார், தனியாகவே மறுமையில் எழுப்பப்படுவார். அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்வானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நபித்தோழர் அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. எல்லா விஷயத்திலும் அதாவது ஒரு பலமிக்க ஒரு நபித்தோழராகவும், அதே நேரத்தில் பிறருடைய தயவு, சின்ன விஷயத்துல பிறருடைய தயவுகளை நம்ம நாடுவோமா இல்லையா? நாடும் நிறைய நபித்தோழர் ரசூலா தனிப்பட்டதான வசியத்தை எடுத்துக்கலாம். அவைகள்லாம் ரசூலாங்க தனி ஸ்பெஷாலிட்டியை கண்டு அவங்களுக்கு ஒரு வசியத்தை செஞ்சாங்க. அவங்களாம் உயிரை விட்டாங்க. ரசூலாங்க சொன்ன வசியை நம்ம கடைபிடிக்கணும்னு உயிரையே விட்டாங்க. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹ்கீம் பின் ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட, அல்லாஹ்வின் தூதரே என்ன கொஞ்சம் சொத்து தாங்க, பணம் தேவைப்படுது. சொன்ன எடுத்துட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாள் செலவழிக்க மறுபடியும் வந்தாரு. பைத்துல் மாலில் மறுபடியும் கேட்டாரு, எடுத்து கொடுத்தாங்க. சொன்னா போயிட்டாங்க. 3ஆம் முறை செலவழிப்புன்னு வந்தாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஹாதிஹில் மால் லஹுல்லுன் வ கப்ர், அதாவது ஹக்கீம் பின் ஹிஸாம் இந்த சொத்து இருக்குதே நல்ல டேஸ்டாக இருக்கும், நல்ல பசுமையாக இருக்கும். யாரெல்லாம் சங்கையான மனதோடு கௌரவத்தோடும் அதை எடுக்கிறார்களோ பூரிக்கல் அல்லாஹ் அதன் வரக்கத்தை செய்வான். யார் இஸ்ராஃபி நஃப்ஸி, எதிர்பார்த்து ஒரு அதாவது ஆசையோடு ஈகோடு யார் அதை எடுக்கிறார்களோ அவருக்கு லம் யுபாரக் லஹு ஃபீஹி, அல்லாஹ் தஆலா அது பரக்கத்து செய்ய மாட்டான் சொன்னான். ஹக்கீம் பின் ஹிஸாம் அன்றைக்கு ஒரு முடிவெடுத்தார். ரசூலுல்லாஹ் வசியத்தை, இதற்கு பின்னால் மனிதர்களிடத்தில் நான் யாரையும் எதையும் கேட்பதில்லை முடிவெடுத்தார். அப்ப சொல்றாரு அறிவிக்கிற நபித்தோழர், வலக்கத் ரஅய்து, நான் கண்டேன், அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னோட வாகனத்தை போயிட்டு இருப்பாங்க, சாட்டை கீழே விழுந்துடும், அதை கூட பிறனிடத்தில் எடுத்து கேட்க மாட்டார்கள். அப்படி சோதிக்கப்பட்டதை நான் என்ன செய்தேன், கண்டேன் என்று சொல்லி சில நபித்தோழர் சொல்றாங்க. இந்த மாதிரி அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த விஷயத்தில் கடுமையான ஒரு பேணுதலை என்ன செய்தார்கள், காட்டினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் பிற்காலத்தில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பின்னால் அவர் வாழ்க்கையில் உள்ள முக்கியமான செய்திகளை நான் சொல்லுகிறேன். ஒரு முக்கியமான ஒரு சோதனை நடந்தது. அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் முஆத் இப்னு ஜபல் அல்லது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது சிரியாவில் கவர்னராக இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கிடைக்கும். யாரு அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு கிடைக்கும். சின்ன ஒரு ஹிலாஃப், ஒரு கருத்து முரண்பாடு என்ன செய்கிறது வருது. என்ன கருத்து முரண்பாடு? அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு தீர்ப்பு சொல்கிறார், தங்கம் வெள்ளி நாணயங்கள் இன்றைய தேவைக்கு எங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை தவிர எஞ்சியவைகள் அனைத்தும் தர்மம் செய்யப்பட வேண்டும்.
கடமைண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசியத் அவர்கள் உள்ளத்துல என்ன செய்யுது, வாஜிபாக்குற அளவுக்கு போச்சு. ஆனா அது பிழை, இந்த தீர்ப்பு என்னது பிழை. ஆனால் அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அதுல உறுதியாக இருந்தார். கடைசியில அந்த கிலாப் என்ன செய்கிறது, கருத்து முரண்பாடு வளருது. உடனே என்ன செய்கிறது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி எழுதப்படுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதுகிறார்கள், அவசரமாக மதீனாவை வந்தடையுங்கள், அவசரமாக மதீனாவை வந்தடையுங்கள் என்ன செய்கிறது எழுதப்படுகிறது. அப்ப அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு வராங்க. மக்கா மதீனால ஒரே இந்த செய்தி பரவும். அபூ தர் கிஃபாரி இப்படி சொல்றாரா, ஜக்காத் என்று சொன்னா என்னது, அதாவது 102 வீதம் கொடுக்கணும், அது குறிப்பிட்ட 10 பவுன் இருந்தா. இவர் என்ன சொல்றாரு, 10 பவுன் இருக்குதா, அதெல்லாம் இல்ல, 2 பவுன் இருந்தாலும் சரி, 1 பவுன் இருந்தா உங்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு தேவை அதை எடுத்து மத்தவரை செஞ்சுங்க, தர்மம் செய்யுங்க. இது பெரிய சிக்கலாகி மக்களுக்கு மத்தியில். கடைசி என்ன நடக்குது, அபூ தர் கிஃபாரி மதீனாவுக்கு வராங்க. அபூ தர் கிஃபாரி சொல்றாரு, நான் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் மக்கள் கிரௌட் நிறைஞ்சிருந்ததுனே பார்க்க, கஅன்னன்னா ஸலம் யரூனி மின் கபல், இதுக்கு முன்னால என்னை கண்டே இல்லாத போல இருந்தது. மக்கள் எல்லாரும் மதீனா நிறைஞ்சிருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அபூ தர் கிஃபாரி உறுதியாக நிற்கிறாங்க. அப்ப சொல்றாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, லவ் தரஹைதா அன்னா, எங்களை விட்டு கொஞ்சம் நீங்கள் தூரமாக இருக்கலாமே. உங்களுடைய இந்த தீர்ப்பு என்ன செய்யுது, எங்களையே நிறைய பிரச்சனை வருது, அதனால அந்த தீர்ப்பு மக்கள் ஏற்றுக்கொள்ள போறது இல்லை, நீங்க கொஞ்சம் தூரமாக இருக்கலாமே. அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அதை ஏற்றுக்கொண்டாங்க. நான் தூரமா என்ன செய்யறேன், வாழ்றேன். அந்த சமுதாயத்தை விட்டு தூரமாக வாழ்வதை அபூ தர் கிஃபாரி ஏற்றுக்கொண்டார். தூய்மையான ஹிலாபத், சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்ட ஒரு ஹலீஃபா, அவர் சொல்கிறாரே என்பதற்காக தான் மார்க்கத்தில் விளங்கிய ஒரு தீர்ப்பை அவர் என்ன செய்யல, விட்டுக் கொடுக்கவில்லை. நான் மார்க்கம் அவர் விளங்கிட்டார், அவர் ஆய்வுக்காக தான் உறுதியாகப்படுகிறது, யாருக்காகவே அவர் என்ன செய்யல, அதை விட்டுக் கொடுக்கவில்லை. ஒதுங்கி வாழ ரெடியாகிறார், குழப்பமும் இல்லை. விளங்கிட்டா, லவ் தரஹைதா அன்னா, ஒதுங்கி வாழ்வதற்கு என்ன செஞ்சாரு, ரெடியாக. ரபுலா என்ற பகுதியில் போய் என்ன செஞ்சாரு, ஒதுங்கி வாழ், தனியா ஒரு டென்ட்டை கட்டிக்கிறது, தனியாக தன் மனைவியுடன் அவர் வேலைக்காரர்கள் செஞ்சார், அந்த பகுதியில் ஒதுக்கி வாங்க. எப்ப தெரியுமா அவங்களை காணலாம், உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ போன நேரத்தில் மட்டும்தான் அந்த பாதையை செய்யலாம், மதீனாவாசியில் காணலாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒதுக்கி வாங்க. சில நபித்தோழர்கள் என்ன செய்வாங்க சொன்னால், அவரை பார்ப்பதற்காக போவாங்க, அவரை பார்ப்பதற்காக போவாங்க. போனா அழுவிட்டு வருவாங்க, வீட்டுல என்ன செய்வாங்க, அழுவிட்டு வருவாங்க. அதுக்கு ரெண்டுல ஒரு காரணம் உண்டு, அபூ தர் நிலைமை. ரெண்டாவது அபூ தர் உறுதியான பேச்சு, நீங்கள் எல்லாம் செலவழிக்காம இருக்கிறீங்க, உலகத்துல மூழ்கி அபூ தர் மாதிரி பேசுவாங்க, சஹீஹ் முஸ்லிம் நான் பார்த்தோம். அப்படி இல்லை. எந்த அளவுக்கு சொன்னால், வீட்டுக்குள்ள நாம போனோம், ஒரு சாதாரண ஒரு பிளேட்டு காணப்படுகிறது, ஒரு சாதாரண ஒரு மனிதர் அன்றாட சாப்பிடுகிற சாப்பாடு ஒரு முழுமையான ஒரு சாப்பாடு அங்க இல்லை. அபூ தர் கிஃபாரி வந்து அவர் ட்ரெஸ் போட்டிருந்தாரு, அதே மாதிரி ஒரு அரைவாசிக்கு ஒரு ட்ரெஸ் வேலைக்காரர் போட்டிருக்காரு. அப்ப போன ஒரு ஆள் சொல்றாரு, இந்த ரெண்டையும் மூட்டினா உங்களுக்கு ஒரு முழுமையான உடுப்பா மாறிடுமே, அவர் வேற உடுப்பு கொடுக்கலாமே. ரசூல் எனது தோழர் சொன்னார், காலலி ஹலீல், எனது தோழர் எனக்கு சொல்லி இருக்கிறார். யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார், நீங்கள் அத்அமுஹும் மிம்மா தஅகுலூன், நீங்க எங்கிருந்து சாப்பிடுறீங்களோ அதிலிருந்து சாப்பிட கொடுங்க. வக்ஸூஹும் மிம்மா தக்ஸூன், நீங்க எந்த ட்ரெஸ் உடுத்துறீங்களோ அதிலிருந்து அவர்களை என்ன செய்யுங்கள், உடுக்க கொடுங்கள் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதனால நான் என்ன செய்றேன், அவர்களுக்கு இப்படி செய்றேன். அந்த நிமிஷத்துக்கு கஷ்டத்தில் நம்ம வசதியே கவனிக்க மாட்டோம், கஷ்ட நேரத்தில் கூட அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். இப்படி இருக்கிற காலப்பகுதியில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மரண நேரம். அதே இடத்தில் மரண நேரம், சக்கராத்துடைய நேரம் வருது. அப்ப அவரு வேதனை, மனைவி கண்ணீர் விட்டாலும், மனைவி கண்ணீர் விட்டாலும், ஏன் அதுதான் சொல்லுவோம், இப்படி ஒரு நிலைமையில நீங்க மௌத்தாகிறீங்க, உங்களை யார் கொடுப்பாரு, உங்களுக்கு யார் தொழில்கிறது, உங்களுக்கு யார் இதெல்லாம் செய்யறது என்று கண்ணீர் வடித்து அழுகிறார். ஆனா அந்த நேரத்திலேயும் அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு மனதில் ஒரு ஆனந்தமான ஒரு சலனமே, இப்படி ஆகவே அப்படி ஒன்று கூட இல்லை. சிரித்தார்கள் அபூ தர் கிஃபாரி, சிரித்து விட்டு சொன்னார்கள், அபிஷேகி கவலைப்பட வேண்டாம், எனது தோழர் சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நபர்களாக இருந்து கொண்டிருந்தோம், உங்களில் ஒருவர் யமூது பி அர்தி ஃபலாத், ஒரு வெட்ட வழியான ஒரு பிரதேசத்தில் என்ன செய்வார்கள், மரணிப்பார்கள். ஒரு வெட்ட வழியான பிரதேசத்தில் உங்களில் ஒருவர் மரணிப்பார். சரியா, வெட்ட வழியான ஒரு பிரதேசத்தில் என்ன செய்வார்கள், மரணிப்பார்கள். யமூது பி அர்தி ஃபலாத், வெட்ட வழியான பிரதேசம். யஷ்ஹது
ஜனாஸத்துஹு இஸாபத்தும் மினல் முஃமினீன், முஃமின்களில் ஒரு கூட்டம் அந்த ஜனாஸாவை சந்திக்கும், முஃமின்களில் ஒரு கூட்டம் அந்த ஜனாஸாவுக்கு சமூகம் அளிக்கும் அப்படின்னு சொன்னார்கள். என்னோடு இருந்த அந்த நபித்தோழர்களில் எல்லோருமே மரணித்து விட்டார்கள் நல்ல நல்ல இடங்களில். நான் மட்டும்தான் ஒரு வெட்ட வழியில் மரணிக்கிறேன், நான் மட்டும்தான் ஒரு திறந்த பிரதேசத்தில் மறைக்கின்றேன். அதனால அவசரி சந்தோஷமாக இருங்கள், எனது ஜனாசாவை முஸ்லிம்களில் ஒரு கூட்டம் சமூகம் அளிக்கும் என்று என்ன செஞ்சாரு. மரண நேரத்தில் என்ன நம்பிக்கை வாங்க அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது அப்படி ஒரு நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில வராத அந்த சந்தோஷம் மட்டும் இருந்துச்சு. அதனால அந்த மனைவியிட்ட சொல்றா, அப்படிப்பட்ட ஒரு ஆரம்பமான கட்டத்தில் ஒரு சொல்றாரா, இதை நம்பி அந்த மனைவி என்ன செய்யறாங்க, வெளியே வர ஒரு வருத்தத்துல தூரத்துல யாராவது வராங்க, உம்ரா கால பீரியட்லாம் வருவாங்க, நல்லா அப்படியெல்லாம் இல்ல, திருப்பி திருப்பி பார்க்கணும் யாரும் வராங்க, பழமொழி ஓடி வருகிறார்கள், அழுகிறார்கள், இப்படியே ஒரு கை போய்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் தூரமான ஒரு இடத்தில் ஒரு கூட்டம் வருவதற்கு ஒரு அடையாளம். இங்க இருந்து கையை காட்டி சத்தமிடுகிற மனைவிக்கு எவ்வளவு பொறுமை நினைச்சு பாருங்க ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அவ்வளவு ஒரு பொறுமை அந்த மாதிரி அந்த அளவுக்கு வாழ்ந்தீங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் கையை காட்டுறாங்க, கூப்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால அவங்களுக்கு இந்த ஒரு நபர் இருந்து வளர்ந்து அங்கிருந்து கேட்கிறாங்க, யார் நீங்க அப்படின்னு கேட்கிறது. யார்? ஒரு முஸ்லிம்களில் ஒருவர், முஸ்லிம்களில் ஒருவர் சக்கராத்தில் இருக்கிற மௌத்தாக போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்கிருந்து கேட்கிறாங்க, யாரு யாரு சொன்ன அபூதர் அப்படின்னு சொன்னாங்க. அபூதர் சத்தம் போட்டு சொன்னாங்க. அபூதர் நீங்க சொன்ன உடனே அங்க இருந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? அபூதர் சாஹிபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நபி அவர்களுடைய தோழர் அபூதர்ரா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி விரைந்து வந்தார். அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த நபி தோழர் அப்படி விரைந்து வந்த பார்த்தா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவரோட சில தோழர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தோழர், அவங்களுக்கு தெரியும் அவங்க பட்ட கஷ்டம் எல்லாம், ஓடி விரைந்து வந்தார்கள். அப்ப அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்களை கண்டவுடன் சிரித்தார்கள். இவர்களை கண்டவுடன் சிரித்தார்கள். அபிஷிரு, சந்தோஷமாக இருங்கள், உங்களைத்தான் நபியர்கள் சொன்னார்கள், உங்களைத்தான் நபியர்கள். அந்த நம்பிக்கை பார்த்து நம்ம வருமானத்தில் உங்களைத்தான் நபியர்கள் சொன்னார்கள் என்று சொல்றார். சொன்ன பின்னால அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்கள்ட்ட விசாரணை எல்லாம் செய்த பின்னால் சொல்றாங்க, உங்களில் யார் யாரெல்லாம் பொறுப்புகளை சுமந்தீர்களோ, யார் யாரெல்லாம் ஆட்சி பொறுப்புகள் இருந்தீர்களோ யாரும் எனக்கு தொழுவிக்க வேண்டாம். அபூதர் கிஃபாரி வந்திக்கிற கொஞ்சம் பேர்லையும் அபூதர் கிஃபாரி யாரெல்லாம் பொறுப்புகள் இருந்தீர்களோ அவர் யாரும் தொழுவிக்க வேண்டாம். மார்க்கத்துடைய ரூல் அல்லது. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனநிலையுடைய தேடுதல் உச்சம். யார் எனக்கு தொழுவிக்க வேண்டாம்? அதுல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் அந்த தகுதியில் இருந்தார். எந்த பொறுப்பை எடுக்காத ஒரு சிறந்த நபி தோழராக, நபி அவர்களிடத்தில் நிறைய படித்த ஒரு நபி தோழராக, முஃபஸ்ஸிராக இருந்த ஒருவர் தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அவர் மட்டும்தான் அந்த நேரத்தில் அபூதர் கிஃபாரி ஒரே ஒரு விஷயம் சொன்னார், அதான் மிக முக்கியமானது. என்ன சொன்னா தெரியுமா? நான் இப்பொழுது உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன், என் வாழ்க்கையில் நான் யாரிடத்திலும் எதனையும் வாய் திறந்து கேட்டதில்லை, ஆனா நான் இப்பொழுது கேட்கின்ற நிர்பந்தத்தில் இருக்கிறேன். உங்கள் இருந்தால் யாராவது எனக்கு ஒரு கஃன் பிடவை தாருங்கள் அப்படின்னு அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. அன்புள்ள சகோதரர்களே, அவருடைய அந்த மனோநிலை, அவருடைய அந்த பணிகள், உலகத்தை புறக்கணிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை என்ன சொல்றாங்க, கஃன் புடவை கேட்கறதுக்கு கூட முன்னுறப்பட்டாரா இல்லையா? என்ன சொன்னாரு? உங்கள்கிட்ட நான் எதையும் என்ன செய்வதில்லை, கேட்டதில்லை, எனக்கு ஒரு கஃன் புடவை தர முடியுமான்னு கேட்டார். நபி தோழர்கள் அழுதார். அன்புள்ள சகோதரர்களே, அவர் கவனிடப்பட்டார், அந்த இடத்தில் துண்டிக்கப்பட்டார், அந்த இடத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டார். கொஞ்ச காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறைந்தார். ஒரு கிழமை, 2 கிழமை, 3 கிழமை இவ்வளவு செஞ்சாரு. கொஞ்சம் பீரியட் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மறைந்தார். இந்த சம்பவம் எங்களுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துது. இவ்வளவுதான் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு வாழ்க்கை. ஆனா ஒரு விடயத்தை எங்களுக்கு உணர்த்துது. அவர் நிச்சயமாக ரலியல்லாஹு அன்ஹு எங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதார நிலையில் எப்படி இருந்தார்களோ அந்த நிலையில் மரணித்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனாலதான் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு பொருளாதாரம் சம்பந்தமாக விமர்சிக்கிற நேரத்தில் கூட வேற எந்த நபித்தோழர்களும் எதிர்த்து பேசவில்லை, வேற நபித்தோழர்களும் எதிர்த்து பேசவில்லை. கம்பாபில் அரப் போன்ற ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நபித்தோழர்கள் எல்லாம், எங்களோடு இருந்த தோழர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்காக கஷ்டப்பட்டார்கள், போராடினார்கள், மரணித்து விட்டார்கள். உலகத்தில் அவங்க அதற்காக எதையுமே அனுபவிக்கவில்லை. ஆனால் எங்களுக்கு இந்த உலகம் என்ன செஞ்சுட்டு விரிவாக்கப்பட்டு விட்டது, அதற்காக நாங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டோம். ஆனால் நான் பயப்படுவதெல்லாம்
எங்களுக்கு இந்த உலகத்துடைய நலவுகள் நம்ம எடுத்த முயற்சிகளுக்காக அவசரப்படுத்தப்பட்டு விட்டதோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு கவலைப்பட்டார். சரி, நான் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இஸ்லாமிய வரலாறு சொல்லக்கூடிய ஒரு வரலாறு. இதுல நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அவர் வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரிஞ்சிருந்ததுனால மட்டும்தான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அளவுல புரிஞ்சிருக்கான். புரிஞ்ச எல்லோரும் இந்த அளவுல வாழவும் முடியாது. அப்படி வாழ்ந்தா இந்த உலகம் அந்த முறையில ரன் ஆகும் வாழ. ஆனால் எங்களோட வாழ்க்கையில அந்த மாதிரி நம்ம ஹலால்களை ஒதுக்கி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஹராம் விட்டு வாழ போதும். விளங்குங்களா? பெரிதாக நம்ம சாதனை படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களோட உலக ஆசைகளுடைய அந்த அளவை நம்ம குறைச்சிக்கிட்டாலே என்ன செய்யும் போதும். எங்களோட ஓட்டங்களை குறைச்சிக்கிட்டாலே போதும். ஆனா மனிதன் தனக்கு ஒரு நியாயத்தை கற்பிச்சுக்கிட்டே ஓடி முடியும். தனக்கு ஒரு நியாயத்தை கற்பிச்சுக்கிட்டு என்ன செய்ய பிஸி ஆகிட்ட வேலை அப்படி இப்படியே தான் போயிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், திடீரென மரணம் வந்தா அவங்க வேலை யார் பார்ப்பாங்க? எப்படியோ யாரை பார்த்தாலே போறாங்க. ஏன் அந்த மரணம் நம்ம அந்த நிமிஷத்தை நினைக்க கூடாது? ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் வீதியில நின்றுட்டாரு. ஒரு ஜனாசா போகுது, ஒரு ஜனாசா போகுது. பக்கத்துல அவர் நிறைய படிப்பினை ரீதியாக பேசுவார். பக்கத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த ஜனாசாவுக்கு அல்லாஹ் தஆலா மறுபடி உயிர் கொடுத்து இந்த உலகத்தில் வாழ சந்தர்ப்பம் கொடுத்தால் அவர் நல்ல முறையில வாழ்வாரா மோசமா வாழ்வாரா? பக்கத்துல ஒரு சொல்றாரு, நிச்சயமா அல்லாஹ் தஆலா அவருக்கு சந்தர்ப்பம் அவர் கொடுத்தாருன்னா சிறந்த முறையில என்ன செய்வாரு? அவர் நல்ல முறையில் வாழ்வாரு. அவர் திருப்பி வருவாரா? வரமாட்டார். ஆனா சந்தர்ப்பம் கொடுத்தா சிறந்த முறையில தௌபா செஞ்சு நல்ல முறையில வாழ்வாரு. ஆனா அவருக்கு தான் சந்தர்ப்பம் கிடைக்காது அப்படின்னு உடனே ஹசன் பஸரி சொன்னாரு, அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது விட்டாலும் உங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை. உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அந்த ஜனாசாவாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் சொன்னார். அந்த ஜனாசாவாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். சந்தர்ப்பம் கிடைச்சதாக நினைங்க அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் நம்ம படிப்பினை பெற்றாலும் நிறைய செய்தாங்க. கொஞ்சம் ஒரு சுருக்கமான ஒரு படிப்பினை பெற்றால் நிறைய மாறி விடும். ஆனா எங்க லைஃப் நீங்க நினைச்சு பாருங்க, நாங்களாக நிக்கிற நிலைமையில இல்லை, அல்லாஹ்வாக நிறுத்தினாலே தவிர அப்படிதான் ஓடி முடியும். அதாவது உழைப்பை இஸ்லாம் குறை சொல்லல. ஆனா அந்த உழைப்புல நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா? எங்களோட மூளையை பிஸி ஆக்கி வச்சிருக்கோம். தூங்குறோம், தொழுதாங்க, எழுப்பினாங்க, நாட்டுக்கு போனாங்க, மனைவியோடு இருந்தாங்க, குழந்தையோட இருந்தாங்க, தூங்கினாலும் அங்கதான். அப்படியா இல்லையா? ஏன் அதில் ஃப்ரீயாக இருக்க முடியவில்லை? ஏன் அந்த விஷயத்தை எங்களுக்கு ஃப்ரீயா முடியும்? நாம் பிஸியில இருக்கிறோம், உடம்பு கஷ்டப்பட என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் எங்கள் மனது ஏன் இந்த பகுதிக்கு வருவது கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த வாழ்க்கை ஒரு கொள்ளை கூட்டத்தோடு இருந்தவர் என்ன முடிவு? அல்லாஹ் எவ்வளவு பெரிய ரஹ்மத் செஞ்சாங்க. ஆனா பிறப்பிலேயே தீனான குடும்பத்துல பிறந்திருந்த எங்கட வாழ்க்கை பாருங்க, ஏதோ ஒரு வகை நம்ம விதத்திலேயே அதே காலத்துல இருந்துட்டா பிறந்த இடம் தீனான குடும்பம் தான் நினைச்சிருப்போம், பிறந்திருப்போம். நான் எங்க வாழ்க்கையை எடுத்து பார்ப்போம். அன்புள்ள சகோதரர்களே, இதை நம்ம கொஞ்சம் மனதிலே எடுக்க வேண்டும். மனதிலே எடுத்து நமது வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்த முனைய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பாரிய ஒரு மாற்றத்தை இதன் மூலம் எமது உள்ளங்களிலே தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். ஒரு கேள்வி வந்திருக்குன்னு சொன்னால், மொபைல் போனில் மியூசிக்கை ரிங்டோனாக வைத்திருப்பது ஹராமா அப்படின்னு சொல்லி ரிங்டோன் சம்பந்தமாக சொல்லிக்கணும். அதாவது முதலாவது விஷயம், இசை ஹராம். எனது உம்மத்திலே ஒரு சிலர் தோன்றுவார்கள், யஸ்தஹில்லூன ஹிர வல் ஹரீர வல் மஆசி, விபச்சாரத்தை, பட்டை, இசை கருவிகளை எல்லாம் ஹலாலாக்கக்கூடிய ஒரு சமூகம் என்ன செய்யும்? தோன்றும். அல்லாஹ் தஆலா அதை ரசூலுல்லாஹி அவர்களை அழிப்பான சொல்லி ஒரு முன்னறிவு செய்யறாங்க. சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி. அதனால இசை ஹராம். இசை எந்த அடிப்படையில் நாம் என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. எந்த அடிப்படையிலும் இசையை நாம் பயன்படுத்தக்கூடாது. ஹராம் என்பதை குறித்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் பேர் எப்படி பேசுகிறாங்கடா, இசை என்றால் என்னது? அப்ப குருவியில ஓசை இசை தானே, மாடு கத்துறது இசை தான் உதாரணம். அப்படியெல்லாம் போறாங்க. ஓசை வேற இசை வேற. இசைக்கு ஓசை வைக்கலாம், ஓசையெல்லாம் இசை இல்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இசை என்பது எங்களுக்கு விளங்கும். அதாவது நான்கு ஓசைகளை மிக்ஸ் பண்ணி உருவாக்குறதா இசை. இசைக்கு உலகத்தோட வரைவிலக்கணம் இருக்கு. அந்த வரைவிலக்கணத்தை நீட்டா போட்டெல்லாம் என்ன செய்யறாரு? சொல்ல முடியாது. உலகத்துல வரைவிலக்கணத்தை எல்லாம் நீட்டாக போட்டெல்லாம் சொல்ல முடியாது. வியாபாரத்துக்கு மட்டும் யாரா சரியா வரைவிலக்கணம் சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. அதனாலதான் அவங்க என்ன சொன்னாங்க, அல்ல வியாபாரம் இன்னமல் பைஉ மிஸ்லு ரிபா, வியாபாரம் வட்டி உண்டுதான். அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான்? அஹல்லல்லாஹு பைஅ வ ஹரம ரிபா, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி வட்டி ஹராமாக்கினான். வித்தியாசம் இல்ல, ரெண்டு ஒண்ணுதான். அப்படியே வச்சுக்கங்க, வட்டி ஹராம், வியாபாரம் ஹலால். அதான் ஆடு மாடு மிருகம், ஆடு பன்றி மிருகம் தான், பன்றி ஆடு ஹலால் மாதிரி அல்லாஹ் பதில் சொல்றான். அதனால டிஃபரெண்ட் என்ன செய்யறது நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
இயற்கையான ஒன்று நம்ம சேவ் பண்றது. இசை என்பது நல்ல வித்தியாசம் இருக்கும். இசை ஹராம், அது எந்த அடிப்படையிலும் யூஸ் பண்ணக்கூடாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். முதல் அம்சம். இரண்டாவது ரிங்டோனா என்ன செய்வாங்க, குர்ஆன் வசனங்களை போடுவாங்க. இசை ஹராம் தானே, அதனால குர்ஆன் வசனங்களை போடுவாங்க. எடிட்டிங்க்கு குர்ஆன் வசனங்களை போடுவாங்க. இது ஹராம். அது குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஓதி நன்மை பெறுவதற்கு, படிப்பினை பெறுவதற்கு, படிப்பதற்கு, விளங்குவதற்கு, ரசிப்பதற்கு விளங்கினா அது நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். அது குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எப்படி எல்லாம் செய்யறாங்க, சூரத்தை போட விட்டுட்டு பின்னால வெள்ளம் ஓடுது, அது ஓடுது, இது ஓடுது, எல்லாம் அப்படி என்ன செய்யுது, ஆத்மீகம் நடக்குது, தெரியாம செய்யறாங்க. அப்ப இது நம்ம தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். எங்களோட சிதிகளை நீங்க அப்படி கண்டிப்பா அது எனக்கு சம்பந்தம் இல்லை. அது பிற்காலத்தில் நம்ம உணர்த்திய பின்னால் அதை செய்யவும் இல்லை, அப்படி செய்ய வாடாது. அந்த இசைகள் ஏன்னா அந்த குர்ஆன் வசனத்தை ஓட விடுறது, அதே போல ரிங்டோன்ல குர்ஆன் வசனத்தை போடுறது, அல்ஹம்துலில்லாஹ் கட் பண்ணிட்டு பேசுவாரு, பிஸ்மில்லாஹ் கட் பண்ணிட்டு செய்வாரு, பேசுவாரு. அதோட சப்ஜெக்டே அல்ல குர்ஆன். அதனால சும்மா அலாம் குலோக்கா என்ன செய்யக்கூடாது, எதை வைக்க கூடாது, இந்த இந்த குர்ஆன் வசனங்கள் அதுல வைக்க கூடாது. ஏன் முதலா எடுத்து ஓபன் தூக்கிடுவாங்க. அதாவது ஒரே அடி அவனோட வேகத்துக்கு எதுமா அடிச்சு குர்ஆன் இடையில என்னது காணும் கலில மினல் லைலி மா அந்த போல ஓபாய் இரவு நேரத்துக்கு கொஞ்சம் தான் அவர் தூங்குவார் என்ன செஞ்சுவான். அவன் தூக்கத்துல அடிச்சு மாய ஜவும் வராது. இப்படி எல்லாம் என்ன செய்யுது, குர்ஆனை இழிவுபடுத்தக்கூடிய அமைப்புல இது மாறும். ரிங்டோனாக, எடிட்டிங்காக அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. வீடுகள் என்ன செய்வாங்க, குர்ஆனை பொழுவ போட்டிருப்பாங்க. எது ஓத முடிந்த அமைப்பு அதை கொள்ளலாம், எது ஓத முடிந்த அமைப்பு டிசைன்காக இருக்கோ அதை செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. ஏன் அது அழகுக்காக மாறி டெக்கரேஷன் ஆயிப்பாங்க. என்ன சூரத்தை கேட்டு பார்க்க உள்ளவற்றையே குர்ஆன் சூரத்தை கண்டோம், என்ன சூரத்திலே தெரியாது, இருக்கிறாங்களா இல்லையா, அது எதுக்கு அப்ப அழகுக்காது, குர்ஆன் அழகுக்காக வச்சாங்க இல்ல, படிப்பினைக்காக வேண்டிய உள்ள விஷயம் கொடுக்கும். ஆயிரத்தி குறிச்சி விளங்கணுமா, ஓத வேண்டியதான். அதுக்கேற்ற மாதிரி அதெல்லாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம். இதை நம்ம தவிர்த்து கொள்ளணும். அதனால அதாவது மியூசிக்காக வைக்க கூடாது. அதே நேரம் போன் எடுத்தீங்கன்னு சொன்னா சாதாரண சின்ன பண்பட்ட மாதிரியான போன்களை எந்த டோனும் போட இயலாது. உள்ள டோன் ஏதாவது இசையா தான் செய்யும். இருக்கு மொபைல் ஹராம்னு சொல்லலாமா, சொல்ல அது அவர் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஒரு அலாம்ல வைக்கிறதா, சைலன்ஸ்ல வைக்கிறதா, வைப்ரேட்டிங்ல வைக்கிறதா, டோன்ல வைக்கிறதா, அதாவது முடிவு வேண்டிய விஷயம். ஆனா இசை ஹராம் விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். மற்றவங்க என்ன செய்யலாம், பெரிய பெரிய போன் வச்சுக்கிறாங்களா, ஒரு கசீதா போட்டுடலாம், ஒரு வேற வேற செய்திகள் என்ன செஞ்சிடலாம் போட்டுடலாம். அல்லாஹ் அதாவது இப்போ 5 டைம்ஸ் பிளேயர் இருக்கு, நம்ம அதான வச்சுக்கணும். அப்படி நம்ம வச்சோம்னா இடையில நம்ம என்ன செய்யக்கூடாது, நிறுத்தக்கூடாது. ரெடியா வைக்கலாம். விளங்கிட்டா அதான் போகிறதுன்னா அதை என்ன செய்யலாம், இடையில அதை நிறுத்தக்கூடாது என்ற அமைப்பில் என்ன செய்யலாம் வைக்கலாம். நம்ம அதான் அல்லாஹ் நம்ம டிபெண்ட் பண்ணா அதான் தானே ராவம் அல்ல. நம்ம அதான் விட்டா முழுசா நம்ம போடும். கம்ப்யூட்டர்ல வச்சிருப்பாங்க, வேறு முக்கியமான வேலை செஞ்சுருவாங்க. அதான் டக்கு கட் பண்ணிடுவாங்க, தொழுகை டைம் போல அப்படின்னு செஞ்சுவாங்க, கட் பண்ணிட்டு வேற ஒன்று போயிடும். அதான் முழுமையா போட்டு கேட்கக்கூடிய லெவலில் தான் ஓகே. ஆனா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது எந்த அதான் இல்ல, பள்ளிகளில் சொல்ல மனிதனாக சொல்றாங்க, வேச்சோடு இல்லாம மனிதனாக சொல்றாங்க, அந்த அதான் வராது. இல்லைன்னு சொன்னா சேவல் கூவுற ஓசைன்னு என்ன செஞ்சுக்குது, போனுக்கு வந்துருக்குது. சேவல் கூவுன்ற ஓசையை கேட்டா என்ன செய்யுது, துவா கேளுங்க சொன்னாங்க, அதுவும் அதுக்குள்ள வந்து. அதனால அதுக்கு இருக்க சம்பந்தம் இல்லை. அது டப்பிங் வந்து இதுக்குள்ள என்ன செய்யாது, வராது. அதான் சொல்றேன். அதாவது ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, பெண் குழந்தைகளுக்கு காது குத்தலாமா அப்படின்ற கேள்வி. இங்க எது பிரபலமான கருத்து எனக்கு தெரியாது. ஆனால் ஏந்த நிலைமை நான் சொல்லிக்கணும். என்ன விஷயம் சொன்னா, இது கருத்து முரண்பாடான ஒரு விஷயம். இன்றைக்கு அன்றைக்கு ஆரம்ப காலங்களில் இருந்து ஒரு கண்ட்ரோவர்சியல் டாபிக் தான் இந்த பெண்கள் குழந்தைகளுக்கு காது குத்தலாமா இல்லையா. நான் கூடாது விளங்கினா அது என்ன காரணம் சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதா ஒரு செய்தி வருது, நீங்க முடிவெடுங்க. உங்களுக்கு அது விளங்கிச்சா நீங்க முடிவெடுங்க. சஹீஹுல் புகாரில வரக்கூடிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை சபிக்கிறாங்க. பெண்களை சபிக்கிறாங்க ஒரு விஷயத்தை சொல்லி, பெண்களை பொதுவாக சபிக்கிற ஒரு விஷயத்தை சொல்லி. எப்படி லஅனல்லாஹுல் வாஷிமாத் வல் முஸ்தௌஷிமாத் வல் வாசிலாத் வல் முஸ்தௌசிலாத் வல் முத்தனமிசாத் வல் முத்தனமிசாத் வல் முத்தஃபல்லிஜாத் வல் முகய்யிராத் லிஹல்கில்லாஹி லில்ஹுஸ்ன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது பெண்கள் யாரெல்லாம் பச்சை குத்துகிறார்களோ, பச்சை குத்து சொல்லி கேட்கிறார்களோ அவர்களே அல்லாஹ் தஆலா சபிப்பாங்க. யாரெல்லாம் ஒட்டுமுடி வைக்கிறார்களோ, யாரெல்லாம் ஒட்டுமுடி வைக்க சொல்லி கேட்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா சபிப்பாங்க. யாரெல்லாம் இந்த புருவம்
அழகுக்காக புருவம் அளிக்கிறார்களோ அவர்களை சபிப்பான பெண்கள், யாரும் கேட்கிறார்களோ அவர்களை சபிப்பானாங்க. யாரெல்லாம் அழகுக்காக மக்களுக்கிடையே இடைவெளி விடுகிறார்களோ, அப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்களோ அவர்கள் அந்த பெண்களை அல்லாஹ் தஆலா சபிப்பானாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க யாரெல்லாம் அழகு, இந்த பெண்கள் எல்லாம் அழகுக்காக உடலில் மாற்றம் செய்கிறார்கள் அந்த பெண்களையும் சபிப்பானாங்க. வல் முகையிராத்தி லிஹல்கில்லாஹி லில்ஹுஸ்ன், அழகுக்காக உடல்ல எந்த பெண்கள் எல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு முடிச்சிருந்தா நம்ம வேற கருத்துக்கு வர இயலாது. வல் முகையிராத்தி லிஹல்கில்லாஹ், அல்லாஹ்வுடைய படைத்த அமைப்பை அழகுக்காக எந்த பெண்கள் எல்லாம் மாற்றம் செய்கிறார்களோ அந்த பெண்களையும் சபிப்பானாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு சொல்லிட்டு ஏன் அழகுக்காக மாற்றம் செய்கின்ற பெண்களோட ஒரு செய்தியை சொல்லணும்? என்ன எதெல்லாம் இதுல வருமோ அதெல்லாம் அதுல அடங்குறதா அர்த்தம். ஒட்டுமொழி அழகுல செய்யற மாற்றம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? கலட்டி வச்சிடலாம், ஒட்டுமொழி வச்சா கலட்டி வச்சிடலாம். அதை கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? அழகுல செய்யற மாற்றம் என்றாங்க. அதே போல மக்களுக்கு இடைவெளி விடுறது பெரிய மாற்றம், அதை சொல்றாங்க. உருவம் வலிச்சா வளர்ந்து, அதான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அழகுக்காக செய்யற மாற்றம் போட்டா ஒட்டாது, விளங்கிட்டா? இதுல போட்ட மாட்டீங்களே ஒட்டாது, அது அழகுக்கு செய்யற மாற்றம் தான். தகீருல் ஹல்க், அழகுக்கு செய்யற மாற்றம். ரெண்டாவது படைப்புல ஏற்படுத்துற மாற்றம், அழகுக்கு செய்யறது. இது எந்த விதமான சந்தேகமே இல்லை, அதுக்கு தான் செய்யறாங்க. இல்ல நாங்க அதை செய்வதெல்லாம் சுண்ணத்துக்காக செய்யணும்னு சொல்றவங்க யாரா இல்ல. அதுல ஆரோக்கியம் இருக்கிறது சொன்னா சயின்டிபிக்கலி காலுக்கு அது பாதிப்பு நிரூபிக்கலாம். சயின்டிபிக்கலி நெட்ல அடிச்சுட்டே இருக்க உங்களுக்கு என்ன செய்யும்? நிறைய ரிசல்ட் கிடைக்கும். நீங்க போடுறதுனால உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படுது சுகாதார ரீதியாக அதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா அது படைப்புல ஏற்படுத்துற மாற்றம்ன்றதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா? எங்கட கண்ணால நாங்க சில மூதாட்டிகளை கண்டிக்கிறோம். போல் போடலாம் வணங்கிட்டாங்க, புடி போயிருக்காது கண்டிப்பா. அல்லாஹ் படைச்ச ஒரு அழகான அமைப்பை இப்படி போறதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்க? அதுல போட்டு பெரிய பெரிய நகையெல்லாம் குத்தி பிரட்டி அந்த காது இப்படி ஆகி அதுக்குள்ள என்ன செய்யலாம்? நம்ம கண்டிப்பா கண்ணா மேம்படுத்துறது கண்ணால காணும். இது என்ன செய்யறாங்க? சின்ன வயசுல காது குத்து விழான்னு என்ன செய்யறாங்க? அவர் 7ஆவது நாளே செஞ்சிருக்காங்க. இது ஒட்டாம இருக்க ஒரு கருவப்பட்ட அந்த கருவப்பட நட்டியை பிடிச்சு உள்ளுக்க ஒரே போடு விலகிதா ஒட்டாம. இவ்வளவு பங்கன் நடக்குது. நான் கேட்கிறேன், இது அழகு செய்யற மாற்றம் இல்லையா? பச்சை குத்துறதுலயோ நீங்க புருவம் அளிக்கிறதுலயோ இந்த மாற்றத்தை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? இவ்வளவு பங்கனோட காண மாட்டீங்க. இதுல இவ்வளவு நடக்கும். அதனால அல்லாஹ்வால இது அழகுக்காக செய்யப்படுகிற மாற்றம். ரெண்டு கருத்து இருக்கு, அதை மாற்றம் இல்லை. ஆரம்ப காலத்திலிருந்து இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் இது ரெண்டு கருத்து இருந்து வருகிறது. ஆனா இந்த ஹதீஸை வச்சு நீங்க அந்த முடிவுக்கு தான் வரணும். உடனே ஒரு கேள்வி உண்டாங்க. என்ன கேள்வி? கலைஞா தர்மம் செய்யுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெண்கள் தங்கள் காதுகளிலிருந்து அணிகலன்கள் எல்லாம் கலட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு விஷயம் அனுப்பிக்கணும். அதுல காதுகள் எல்லாம் என்னது தக்தி ஓட்டை போடப்பட்டிருந்தேன்னு வரல. முதலாம் சரியா? ஓட்டை போடாம காதல பணிகின்ற வளமை காவிரி மக்கள்கிட்ட இருந்ததா? இருக்கு, நிரூபிக்கலாம். இன்றைக்கும் மக்கள்கிட்ட என்ன செய்யுது? அந்த வளமை வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல நிறையவே இருக்குது. உங்களுக்கு என்ன செய்யணும்? அதை நிரூபிக்கலாம். ரெண்டாவது போட்டல் வச்சுக்கிறத நான் பேசுறேன், போடவே வேண்டாம், போட்டுட்டே வச்சுக்கணும். இஸ்லாமிய சட்டப்படி நீங்க ஒரு விஷயத்தை எப்படி வழங்கணும்னா, ஒன்றுக்கு தடை வந்திருந்து ஒன்று செய்யறதாகவும் வந்திருந்தால் அது ஆரம்பம், தடை வந்தது பிந்தி. இதான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாராயம் குடிச்ச மாதிரி செய்தி என்ன செய்யும்? சஹீஹ் முஸ்லிம்ல வருது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு திருமண சம்பந்தம் கட்டல வருது. ரசூலுல்லாஹ் போறாங்க, அவர் கண்ணெல்லாம் சோர்ந்திருக்குது. நீங்க எல்லாம் என் அடிமைகள் தான் ஹம்சா ரலியல்லாஹு சொன்னார்கள். அதுல முந்தி பிந்தி எல்லாம் வரல, சாராயம் குடிச்சு கண் சோர்ந்திருந்தது. உடனே நாம என்ன சொல்லுவோம்? அந்த ஹதீஸ்ல நான் என்ன சொல்லுவோம்? இது சாராயம் தடை செய்யப்படுவதற்கு முன்னால். அந்த ஹதீஸ்ல இருக்கிறா இல்ல? ஏன் சொன்னோம்? தடை செஞ்சது, தடை செய்யற ஹதீஸ் வந்திருக்குது, தடை செஞ்சு குர்ஆன் சொல்லுது. ஆனா அதுல முன்னால தான் என்ன செய்யும்? எடுக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தங்க ஆடை, தங்க பட்ஸுள்ள ஆடையை மஹ்ரமா என்ற நபித்தோழருக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நடக்குது. அப்ப என்ன சொல்லுவோம்? எனவே ஹலால்னு சொல்ல மாட்டோம். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டுக்கு பின்னர் தான் தங்கம் தடை செய்யப்பட்டது என்று சொல்லுவோம். அதான் அதே மாதிரி இந்த செய்தி நீங்க எப்படி வழங்கணும் தெரியுமா? அகற்று இப்படி கலட்டி கொடுத்தாங்கன்னு சொன்னால் இந்த ஹதீஸ்ல இந்த கருத்து இருந்தா எது? அழகுக்காக உடலில் செய்கின்ற மாற்றத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள் என்ற கருத்து அதில் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இது தடைக்கு முந்திய செய்தி.
இது தலைக்கு முந்தி எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லது சொல்லணும், நம்ம பச்சை குத்துறது, புருவம் அடிக்கிறது, இது எல்லாம் வேற எதுவுமே உடல் சேர மாற்றங்கள்ல வராது. ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா, இதுல ஓட்ட போறது உடல் சேர மாற்றம் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மற்ற இடங்கள்ல இதை போடுறது உடல் சேர மாற்றம் ஏற்றுக்கொள்ளாங்க. இதையே நீங்க இங்க மட்டும் போடுறாங்க, காதா மட்டும். பெண்கள்ல காது அல்லாத பகுதிகளில் இந்த நீங்க என்ன செய்யறாங்க, போடுறாங்க. அதெல்லாம் உடல்ல செய்யற மாற்றம் என்ன செய்யறாங்க, ஏற்றுக்கொள்கிறார்கள். அது என்ன இங்க குத்தினா மட்டும் உடல்ல செய்யற மாற்றம் இல்ல, மதத்துல வந்து அப்படி மாற்றம். அதனால அல்லாஹ் இதில் யாரெல்லாம் இதை கூடாதுன்னு சொன்னார்களோ அவருடைய கருத்துக்கு தான் இந்த ஹதீஸ்ல வலு வந்து இருக்கு. அல்லாஹ் அதாவது அதான் இகாமத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இடமாக இருந்தாலும் சொல்றது சுன்னத். அவர் மலையில ஆட்டிடையை பற்றி சொல்றாரு, மலையில அதான் சொல்லி இகாமத் சொல்றது சம்பந்தமா சொல்றாங்க. அதனால எங்க இருந்தாலும் அதான் இகாமத் தனிய தொழுவ போறதாக இருந்தார், அதான் இகாமத்தும் சொல்றது சுன்னத். அதனால அந்த இடத்துல நீங்க செய்யுங்க, அதான் சொல்லி இகாமத்தை சொல்லி தொழுங்க. அதே நேரம் ஒரு அதானே இகாமத்தையும் மறந்து விட்டார், தொழுகைக்கு எந்த பாதிப்பும் அது இல்லை. சுண்ணாவை செஞ்சார், தவற விட்டு விட்டார் என்ற விஷயத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க